அடுத்த ஆர்கனல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரைபோசோம்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான, எனக்கு தெரிஞ்சு உருப்படியான ஒரு ஆர்கனல் ஒரு பாக்டீரியாவுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ரைபோசோம்ஸ் தான். மித்த எல்லாமே வந்து ஒரு சொல்றது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இதுதான் வந்து ஆர்கனல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரைபோசோம்ஸ் அப்படின்னா வந்து ரிபோ நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்என்ஏவும் புரோட்டீன்ஸும் வந்து கலந்து இருக்கிறதா வந்து நம்ம ரிபோ நியூக்ளியோ புரோட்டீன் ரிபோசோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நான் மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இதை சுற்றி எந்த ஒரு மெம்பரைனும் வந்து இருக்காது. இது நான் மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பாக்டீரியாவில் வந்து இருக்கு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா டைப் ஆஃப் செல்ஸ்லேயும் வந்து இந்த ரிபோசோம்ஸ் வந்து இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து முக்கியமாக 3 பாகம் வந்து இருக்கும். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இபிஏ அப்படின்னு வந்து போட்டிருக்கும். ஸோ இந்த பி இந்த ஏ. ஸோ ஓகே. ஸோ இந்த ஏ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிஇ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ வந்து அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ பைண்டிங் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து டிஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகும். பி சைட் அப்படின்றது பெப்டைட் டிரான்ஸ்ஃபர் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த பெப்டைட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயினிங் வந்து நடக்கும். லாஸ்ட் இ வந்து எக்ஸிட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஆர்என்ஏ வந்து கிளம்பி இந்த இல வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸிட் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே இது வந்து கிளம்பிடும். ஓகே. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான 3 சைட்ஸ். இப்போ இதில் இந்த ரிபோசோம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லோட சைட்டோபிளாசம்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ரிபோசோம்ஸ் ஒரு பாக்டீரியாவில் இருக்க ரிபோசோம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 70s ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன எஸ் அப்படின்னா வந்து ஸ்வீட்பர்க் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம செடிமெண்டேஷன் போடும்போது அது ஒரு வெயிட்ல வந்து இருக்கும். ஸோ அதனால இதை வந்து எஸ் அப்படின்னு வந்து அதை குறிப்பிடுறாங்க. 70s ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவில் இருக்கிறத 70s ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே யூகேரியோட்டிக் செல்ஸ்ல இருக்கிறத வந்து 80s ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம இங்க வந்து பாக்டீரியா பத்தி படிக்கிறனால நம்ம இதை பத்தி மட்டுமே பார்ப்போம். இந்த 70s ரிபோசோம்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து 2 விதமா வந்து பிரிக்கலாம். 2 சப் யூனிட்டா வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து 50s ரிபோசோம், இன்னொன்னு வந்து 30s ரிபோசோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 50s ரிபோசோம்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லார்ஜர் சப் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து 23s அண்ட் 5s RRNAs வந்து இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 23s அண்டு 5s RRNA வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த 30s சப்யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா 16s RRNA வந்து இருக்கும். ஓகே. ஸோ அது போக மேலே பார்த்தோம் அப்படின்னா 31 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா 21 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். சாரி, இங்கே வந்து தப்பாக வந்து போட்டிருக்கு 34ன்னு சொல்லிட்டு. ஸோ 31 ப்ரோட்டீன்ஸ். ஓகே. ஸோ 31 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். கீழே வந்து 21 ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. தான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம கிட்ட டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏலேருந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஎன்ஏ டு ப்ரோட்டீன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா வந்து நம்ம ரிபோசோம்ஸ். ஓகே. ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ ரிபோசோம்ஸை வந்து புரோட்டீன் ப்ரொடியூசிங் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலையே வந்து டிரான்ஸ்லேஷன், அதாவது புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இதோட முக்கிய வேலையே. ஓகே. ஸோ இதுதான் ரிபோசோம்ஸோட ஓவர் வியூ. ஸோ இத்தினோண்டு ஒரு பாக்டீரியாக்குள்ளேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த எவ்வளோ பெரிய உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கனெக்ட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. See you. Bye.